வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம 4 பொருளை வச்சு ஈஸியா பிளஃபியா ரசகுல்லா எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு நான் 1 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன், 1 கப்பு சர்க்கரை, 1 லெமன், கொஞ்சம் தேவையான அளவு ஏலக்காய். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம 4 பொருளை வச்சு ஈஸியா ரசகுல்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன், 1 கப்பு ஜீனி, 1 லெமனு, ஒரு 4-5 ஏலக்காய். இதை வச்சு செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல அடுப்பை பற்ற வச்சு பாலை காய்ச்சிக்கிறேன். பால் நல்லா காயட்டும், காஞ்சி பொங்கி வரட்டுங்க. நமக்கு பால் நல்லா காஞ்சி நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பொங்கி வரும் பொழுது பொங்கி லைட்டா கொதி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை லெமனை புழிஞ்சு ஊத்திக்கலாம். பால் நமக்கு நல்லா பொங்கி கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம ஒரு அரை லெமனை எடுத்து இதுல நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சிட்டு இதை அப்படியே லைட்டா கிண்டிக்கிட்டே இருப்போம். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுல உள்ள தண்ணி தனியா, பால் திரிஞ்ச பால் தனியா வந்துடும் பாருங்க. இது மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லா ரெடியாகி வந்துருங்க. இது போல நமக்கு தண்ணி தனியாகவும் திரிஞ்ச பால் தனியாகவும் வரும். அது வரைக்கும் லைட்டா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு கிண்டி விட்டுட்டு இப்ப இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். நமக்கு இப்ப இது ஒரு 5 நிமிஷம் நல்லா லைட்டா ஆறிடுச்சு. இப்ப இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கு இது போல ஒரு வடிகட்டி எடுத்து கீழே ஒரு பவுல் வச்சுட்டு அதுல வடிகட்டி வச்சுட்டு இது போல நல்லா ஒயிட் துணி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, வடிகட்டியாச்சு. இப்ப நம்ம இதுல லெமன் சேர்த்திருக்கோம், அதனால ரொம்ப புளிப்பா இருக்கும். இதை நல்லா பச்சை தண்ணியில ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்து புனிஞ்சு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டு இதுல வடிகட்டி வச்சதை அப்படியே இந்த தண்ணிக்குள்ள போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிடுவோம். இது போல 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு இப்படி துணியை சுருட்டி இப்படி புனிஞ்சோம்னா அதுல உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே வெளில வந்துடும். இது மாதிரி எல்லா தண்ணியும் வடிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வச்சிருக்கோம். நமக்கு இப்ப தண்ணியெல்லாம் நல்லா வடைஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்படி ரெடியாகி வந்திருக்கு. கொஞ்சம் ஹார்டா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா சாஃப்டா வர வரைக்கும் பிசையணும். அதுக்கு இந்த மாதிரி உள்ளங்கையில இப்படி வச்சு இதை அழுத்தம் கொடுத்து கொடுத்து பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருண்டையா அப்படி உருட்டினா அழகா வலுவலுன்னு வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். பாருங்க, முன்ன எவ்வளவு ஹார்டா இருந்துச்சு, இப்ப நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி எடுத்துருக்கோம். சாஃப்டா வந்துருச்சு. இப்ப இதுல சின்னதா எடுத்து இப்படி உள்ளங்கையில வச்சு இப்படி சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டையில விரிசலே வரக்கூடாது. விரிசல் வராம நல்லா வலுவலுன்னு உருட்டி இது போல எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது போல நல்லா பிசைஞ்சு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா விரிசல் இல்லாம நல்லா உருட்டி எடுத்துக்கணும். நம்ம ஜீரா பாகு ரெடி பண்ணிடுவோம். அடிகனமான பாத்திரம் ஒண்ணு வச்சுக்கணும். நான் குக்கர் வச்சிருக்கேன். இதுல 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு 3 கப்பு தண்ணி ஊத்திக்கலாம்.
இந்த சர்க்கரை அப்படியே நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. இது போல சர்க்கரை கரைஞ்சா போதுங்க. இப்போ வந்து நான் ஏலக்காயை 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இதுவும் நல்லா கரைஞ்சி லைட்டா ஒரு பபிள் வரட்டும், அது வரைக்கும் சூடு பண்ணுவோம். பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சி இது மாதிரி ஒரு கொதி வந்தா போதும். இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க சின்ன சின்ன உருண்டைகளை வந்து இதுல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இது அப்படியே வந்துட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இதை நல்லா ஹை ஃப்ளேம்ல வேக வைக்கலாம். பாருங்க 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம போடும்போது பால்லாம் சின்ன சின்னதா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் அளவுக்கு வந்திருக்கு. இதை அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.